everyone, this is Nandini. Welcome back to our channel. Hope you all are very good. நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோ இஸ் ஆல் அபவுட் ஜுவல்லரி ஹால். நம்ம கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ்ல சிலது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு காட்டுவேன். சிலதெல்லாம் வியர் பண்ணியுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் யூ வில் கெட் அன் ஐடியா நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருக்குங்கிறத. டு ஸ்டார்ட் வித் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான கலெக்ஷன் தான் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் காட்ட போகிறேன். ஸோ இது பாருங்கள், நீங்களே வந்து கண்டிப்பாக இது உங்களுக்கும் ரொம்ப ஃபேவரட்னு சொல்லுவீங்க. கோரல் எம்ராய்ட் ஜுவல்லரி, மேலே ஃபுல்லாக ஒரு லேயர் வந்து கோரல் பவளம் ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே ஒரு திலக்கம் ஷேப்பில் எமரால் க்ரீன் கலர் ஸ்டோனோட ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு நைட் ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா எவ்ரிபடி வில் லுக் அட் யூ, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இது மட்டும் வியர் பண்ணிக்கலாம். கீழே வேறு எந்த ஒரு ஹாரமோ வேறு எதுவுமே வந்து வியர் பண்ணாமல் இது ஒன்று மட்டுமே வியர் பண்ணாலே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குவாலிட்டிலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி. உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். இதுதான் இப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு ஆன்லைனில். ஸோ சின்ஸ் இதுவே வந்து பயங்கர ஒரு ஹெவியாக வந்து இருக்கிறனால வந்து இதோட இயரிங் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்து இருக்கும். ஒரு மாதிரி குட்டி, ரொம்ப குட்டியும் கிடையாது, ரொம்ப பெரிய இயரிங்குமே வந்து கிடையாது. மேலே ஒரு கோரல், கீழே வந்து இந்த திலக்கம் ஷேப்பில் எம்ராய்ட் ஸ்டோன் வச்சுருக்கும். ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு ஜுவல்லரி இது. ஸோ இந்த ஜுவல்லரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஸ்க்ரீனில் வந்து த்ரூ அவுட் நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் நிறைய ஜுவல்லரிஸ் வந்து காட்டுறேன். நீங்கள் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறனாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களை வந்து நம்மளோட வரம் கலெக்ஷன்ஸ் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நைட் ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஜுவல்லரி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மார்னிங் முகூர்த்தமுக்கு சூப்பராக ஒரு பட்டு சாரி போட்டு இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி போட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள், எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல? ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான். மேலே எந்த ஜுவல்லரியுமே தேவையில்லை, ஒரே ஒரு ஹாரம் மட்டும் போட்டிங்கன்னாவே சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி இப்போ எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஆன்டிக் நகாஸ் ஜுவல்லரிகள் எல்லாம் தான் விரும்புகிறாங்க. நார்மல் கோல்ட் கலர் ஜுவல்லரிஸ் காட்டலாம். இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எய்தர் ஒரு ஃபார்மேட்டில் இப்படி ஹாரமாக வியர் பண்ணிக்கலாம். ஹாரமாக வியர் பண்ணினாலும் அழகாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து ஹிப் செயின்லாம் போடுவேன், எனக்கு அந்த மாதிரி நான் ஒரு போடுற பர்சன் எனக்கு பிடிக்கும்னா இது அப்படியே வந்து நீங்கள் வந்து ஒட்டியானமாக வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இதோட டீட்டெயிலிங் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக காசில் வந்து மேலே வந்து உங்களுக்கு ஒரு அன்னப்பக்ஷி வந்துருக்கும். அண்ட் இந்த ரெண்டு சைடு இதுவுமே வந்து முகப்பு மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். அதில் வந்து கெம் ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அன்னப்பக்ஷி, கீழே லக்ஷ்மி காசு, ஃபுல்லாக வந்து பிங்க் கலர் ஸ்டோன்ஸ். ஸோ இதில் வந்து பிங்க் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வேறு நீங்கள் வந்து காமனாக இது வாங்கி வச்சிட்டா எல்லா சாரீஸ்க்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இயரிங் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ரொம்ப ப்ரிட்டியான ஒரு இயரிங். மேலே அந்த ஃப்ளோரல் டிசைன் கொடுத்து கீழே ஒரு லக்ஷ்மி, இந்த சைடு ஒரு அன்னப்பக்ஷி, இந்த சைடு ஒரு அன்னப்பக்ஷி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப வந்து அழகாக இருக்கும் இந்த இயரிங். ஸோ இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜுவல்லரி இது. நீங்கள் இது கோல்டெலாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா எப்படியும் வந்து ஒரு 15 செவரன்ஸ் அந்த மாதிரி வரும். அவ்வளோ இது நல்ல வெயிட்டும் கூட இந்த பர்டிகுலர் ஜுவல்லரி. இதுலேயே சேமாக இப்போ நம்மக்கிட்ட வந்து நெக்லஸும் வந்திருக்கு. மேபி அது நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணி காட்டுறேன். தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா ஒரு பேர்ல் ஜுவல்லரி. ஸோ ஒரு ஸ்டோன் ஜுவல்லரி பார்த்தாச்சு, ஒரு மார்னிங் நம்ம போடுற மாதிரி ஆன்டிக் ஜுவல்லரி பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் ஓகே, ஐ வாண்ட் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். இதுவுமே வந்து ரொம்ப அழகான ஒரு பேர்ல் ஜுவல்லரி. இதில் வி ஹாவ் வேரியஸ் கலர்ஸ். உங்களுக்கு நான் இதில் வந்து காமனாக பிங்க் அண்ட் க்ரீன் காட்டியிருப்பேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், வென் யூ கெட் பிங்க் அண்ட் க்ரீன் அது வந்து நீங்கள் காமனாக எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து தனியாக பிங்க் இருக்குது, தனியாக க்ரீன் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் பேர்ல் ஜுவல்லரி வந்து எப்படி தான் இருக்கும் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குல்ல? லைக் ரொம்ப மினிமலாக நம்ம வந்து போகணும். இப்போ யாரோ ஒருத்தவங்க ரொம்ப டிஸ்டண்ட்டாக தெரிஞ்சவங்க ஃபங்க்ஷன் இல்லை ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் இதை வந்து வியர் பண்ணிக்கலாம். மினிமல் ஜுவல்லரி இது, பட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து செம்மையாக வந்து ஒரு பெண்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பெண்டன்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இதோட இயரிங்குமே வந்து ஒரு க்யூட்டான இயரிங். இந்த டிசைனை வந்து அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயுமே வந்து பிங்க் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கும். கீழே ஃபுல்லாக வந்து பேர்ல் ட்ராப்லெட்ஸ் இருக்கிற மாதிரி
ரொம்ப லைட் வெயிட்டட் ஜுவல்லரி. இது உங்களுக்கு வந்து போட்டிருக்கிறதே தெரியாது அந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி இது. நெக்ஸ்ட் இப்போ நான் ரீசெண்டாக நிறைய பீசஸ் சேல் பண்ண ஒரு ஜுவல்லரி தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். பார்த்ததுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக இது க்யூட்டாக இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. பிகாஸ் நான் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டாக் பண்ணப்போ சரி இவ்வளோ க்யூட்டாக இருக்கே அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அப்படி ஒரு ஜுவல்லரி தான் இது. எலஃபண்ட் மோட்டிவ் இருக்க ஒரு நெக் பீஸு, க்யூட்டாக இருக்கும் ரொம்ப. அதாவது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே இந்த எலஃபண்ட் டிசைன்ஸ் தான் வந்துருக்கும். ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஓரளவுக்கு மீடியம் சைஸில் க்யூட்டாக இருக்கும். நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இதில் கீழே எந்த ஒரு ட்ராப்லெட்ஸ் மாதிரியோ எதுவுமே இருக்காது, கம்ப்ளீட்டாக பிளெயின் எலஃபண்ட்ஸ் மட்டுமே வந்து இருக்கும். இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இயரிங்குமே இது கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா எலஃபண்ட் இயரிங்கில் கீழே வந்து 2 pearl ட்ராப்ஸு, ஒரு கோல்டன் கலர் ட்ராப்ஸ் வந்து சென்ட்ரலாக ரொம்ப வந்து க்யூட்டாக இருக்கும் இந்த பர்டிகுலர் ஜுவல்லரி. இது நான் நிறைய பீசஸ் வந்து சேல் பண்ண, நிறைய பேர் என்கிட்ட வந்து வாங்கினாங்க இது. ஸோ வந்து உங்களுக்கு எலஃபண்ட் லவர்ஸ்லாம் யாராவது இருந்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். இதுவுமே ரொம்ப ஒரு ப்ரெட்டியான ஜுவல்லரி. அடுத்தது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் தெரியக்கூடாது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஜுவல்லரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஜுவல்லரி. ஐ திங்க் இது ஒரு 400 ருபீஸோ 450 ருபீஸோ தான் நினைக்கிறேன், லைக் வித் ஷிப்பிங்கோடைய. நம்மக்கிட்ட எல்லா ஜுவல்லரிஸுமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட. ஸோ இந்த பர்டிகுலர் ஜுவல்லரி, ஸோ இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சைடில் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்க்குறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஜுவல்லரியில் வந்து நம்மக்கிட்ட 3 கலர்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து பிங்க் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கிறது. ஸோ இதில் உங்களுக்கு கிளியராக எப்படி தெரியுதுன்னு தெரில எனக்கு. ஃபுல்லாக வந்து காசாக வந்திருக்கும். மேலே வந்து இந்த ஸ்டோன்ஸ் வச்சு அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். சரி நீங்கள் போட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏதாவது ஒரு பூஜைக்கு வீட்டில் பூஜை பண்ணுறோம், இல்லை ஏதாவது கோயில் ஏதாவது ஃபங்க்ஷன் டக்குன்னு நம்ம கிளம்பி போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதோட இயரிங்கும் மினிமலாக தான் வந்து இருக்கும். க்யூட்டான ஒரு குட்டி இயரிங் வந்து நமக்கு இதுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ இதுக்கு சிமிலராக வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இந்த காசுக்கு பதிலாக வந்து இது வந்து நல்லா ஒரு மாதிரி திக்கான ஒரு காசாக வரும். இதே வந்து ஓரளவுக்கு தின்னாக வர இந்த காசு மாலையெல்லாம் காசு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கா தின்னாக வர காசாக கொடுத்து வேறு மாதிரி ஒரு ஃப்ளோரல் டிசைனில். ஸோ இந்த மாதிரி டிசைனில் நம்மக்கிட்ட மல்டிபிள் நெக் பீசஸ் வந்து இருக்குது. நீங்கள் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஜுவல்லரி. ஸோ நீங்கள் வாங்கி வச்சுட்டா வந்து லைஃப் லாங் வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது தான் வந்துருக்கு. ப்ராப்பராக வந்து ஒரு ஜிப்லாக் கவர்லலாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப வருஷம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சும்மா அப்படியெல்லாம் போட்டு வச்சோன்னா தான் இது வந்து ஃபேட் ஆகிடும். நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதெல்லாமே வந்து ஓகே, எனக்கு நான் வந்து பெருசாக ஜுவல்லரி அதெல்லாம் போட மாட்டேன். ரொம்ப ரொம்ப ஒரு மினிமலாக ஒரு ஜுவல்லரி தான் நான் வந்து போடுவேன். அப்படிங்கிற ஒரு பர்சன் நீங்களாக இருந்தால் உங்களுக்கும் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஜுவல்லரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் நெக் பீஸ். ஸோ இன்விசிபிள் நெக் பீஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இன்விசிபிள் நெக்லஸ் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இப்போ, நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு இப்போ காட்டுறது வந்து க்ரீன் கலர் காட்டுறேன். ஒரு மாதிரி மயில் கழுத்து க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பெண்டன்ட்லாம் ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். ஃபுல்லாக குந்தன் ஒர்க் பண்ணி கீழே வந்து உங்களுக்கு பேர்ல் ட்ராப்லெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆஸ் வெல் மேலேயும் வந்து இந்த மாதிரி மயில் கழுத்து கலர் ஸ்டோன்ஸ் வந்துருக்கும். இதில் நம்மக்கிட்ட ஸ்கை ப்ளூ, பிங்க், ரெட், க்ரீன் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்துருக்கு. லைக் கோல்டன் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிசைன் வந்து ஒவ்வொரு ப்ரைஸ் வரும். இது மேபி அரௌண்ட் 350 வரும்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷியோர். ஸோ இந்த ஜுவல்லரியுமே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ரொம்ப நான் அக்சசரிஸ்லாம் போட்டுக்க விரும்ப மாட்டேன் அப்படிங்கிறவங்க இந்த ஜுவல்லரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதுலேயே சிமிலராக வந்து இன்னொரு இன்விசிபிள் டிசைன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு அதை அப்படியே ஓப்பன் பண்ணாமே வந்து காட்டுறேன். ஸோ இந்த நெக் பீஸ் தான் அது. இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சதில் வந்து இயரிங் வராது, வெறும் இன்விசிபிள் செயின் மட்டும்தான் வரும். பட் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுல வந்து கீழே வந்து லக்ஷ்மி, மேலே வந்து பிள்ளையார் இருப்பார். இதில் ரொம்ப க்யூட்டான ஒரு இது ஆல்மோஸ்ட் எல்லாமே சோல்டு. ஸோ ஆர்டர்ஸ் வந்தால் நம்ம வந்து எகெயின் ரீஸ்டாக் பண்ணிக்கலாம். கீழே லக்ஷ்மி அண்ட் மேலே வந்து ஃபுல்லாக பிள்ளையார் டிசைன் வந்து இதில் கொடுத்துருப்பேன்.
இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு இதில் காட்டுறது வந்து பிங்க் கலர். இதோட இயரிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரே ஒரு குட்டி மேலே காசு மாங்காய் டிசைன் வந்து கொடுத்துருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் எகெயின் இந்த ஜுவல்லரியுமே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஏடி ஜுவல்லரி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங்கே வந்து ஏடி ஜுவல்லரி தான். இப்போ நீ ஒரு நைட் ஃபங்க்ஷனுக்கு இல்லை ஒரு பார்ட்டி வியர்க்கெலாம் வந்து நீங்கள் ஏடி ஜுவல்லரி வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லாங் ஒரு கவுன் ஃப்ராக் மாதிரி போடுறீங்க, அந்த மாதிரி இருக்கும். வந்து மினிமலாக வந்து ஏடி ஜுவல்லரிஸ் லெஹங்காஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு நான் வந்து பேக் செயினோ ரோபோ எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ இதோட டிசைன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இதில் நான் உங்களுக்கு காட்டுறது வந்து ஃபுல்லாக ஒரு கொடி கொடியாக இருக்கும். நடுவில் வந்து ஸ்கொயர் ஷேப்ஸில் வந்து பேபி பிங்க் கலர் ஸ்டோன்ஸ். இதில் நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸ்கை ப்ளூ, ஒயிட்டு, ரெட்டு, க்ரீன் கலர், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ஸோ இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இதை நான் காட்டுறேன். ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டர், வெரி வெரி லைட் வெயிட்டர். நீங்கள் போடுறீங்கனாலும் வந்து எதுவுமே வந்து பாடியில் வந்து ஃபீல் ஆகாது. அந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி தான். பட் ரொம்ப ஸ்பார்க்லிங்காக இருக்கும். நைட் ஃபங்க்ஷனுக்குலாம் எஸ்பெஷலி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ இதுவே ரொம்ப மினிமலாக இருக்கனால இதோட இயரிங்கும் அப்படி தான் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கும். அந்த ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் ஒன்று, கீழே அந்த ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு ஜுவல்லரி. ஸோ இன்னொரு ஒரு ஏடி ஜுவல்லரி உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து போச்சு. இதுலேயே வந்து டியூவல் டிசைன்ஸ் வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி பெரிய ஒரு எம்ராய்ட் ஸ்டோன் வந்து இப்படி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி. இதுலேயே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ சூப்பராக இருக்கும் போட்டிங்கன்னா. இதில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் நேர்லலாம் வந்து சத்தியமாக மின்னுது. இந்த கல் எல்லாமே ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். அதுதான் வந்து இந்த ஏடியோட ஸ்பெஷாலிட்டி. மின்னுது அப்படியே. லைக் நார்மலாக இப்போ நம்ம ஒரு லோக்கல் ஸ்டோரில் ஒரு வாங்குற இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ இது வந்து நடுவில் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ஸ்டோன் வந்திருக்கும். இதே இதில் சிமிலராக திலக்கம் ஷேப்பில் வந்து ஸ்டோன் கொடுத்து வந்து பண்ணியிருப்பாங்க. கீழே ஒரு ட்ராப்லெட்டோட வரும். அது வந்து இதை விட கொஞ்சம் ப்ரைஸி, பட் அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி. அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் வந்து எதர் க்ரீன் கலருக்கு போட்டாலும் சூப்பராக இருக்கும். எதர் க்ரீன் கலர் ஏதாவது ஒரு அவுட்ஃபிட், இல்லை கான்ட்ராஸ்டாக ஏதாவது பிங்க்கு, எல்லோ, ஆரஞ்சு அந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ்க்கும் நீங்கள் இதை வந்து போட்டிங்கன்னா கான்ட்ராஸ்டாகவும் செம்மையாக இருக்கும். இதோட இயரிங்குமே வந்து மினிமல் தான். இப்போ எல்லாருமே வந்து இந்த மாதிரி மினிமல் ஜுவல்லரிஸ் தான் வந்து விரும்புகிறாங்க. அதாவது போட்டிருக்கணும் ஆனால் பெருசாக வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதோட இயரிங் வந்து இப்படி தான் இருக்கும். மேலே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஸ்டோன்ஸ், கீழே வந்து ஃபுல்லாக ஏடி ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி வந்து என்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஜிமிக்கிஸ் வந்து இருக்குது. பட் நான் இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஜும்கா மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்மளோட எல்லாத்தோட ஃபேவரட் பிங்க் கலரில் வந்து கீழே ஒர்க் பண்ண மாதிரி ஒரே ஒரு ஜும்கா மட்டும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஜிமிக்கிஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல் இல்லைங்களா? ஏதாவது ஒரு கோயில் ஃபங்க்ஷன் இல்லை வேறு ஏதாவது ஒரு அக்கேஷன் அப்படி ஜிமிக்கி நம்ம போட்டாலே அந்த என்டையர் லுக்கே வந்து எலிவேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாரீக்கெலாம் பெருசாக ஜிமிக்கி போட்டோன்னா செட் ஆகாதுன்னு பாருங்கள். ஒரு சில்க் சாரீலாம் போட்டுட்டு அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு இயரிங்லாம் போட்டால் அது கண்டிப்பாக வந்து செட் ஆகவே ஆகாது. சில்க் சாரீ அந்த மாதிரிலாம் போட்டால் கண்டிப்பாக ஜிமிக்கி தான். ஏதோ ஒரு ஜிமிக்கி நம்ம போட்டால் தான் வந்து நம்மளோட அந்த என்டையர் லுக்கே வந்து செமையாக இருக்கும். ஸோ ஜும்காஸ் வந்து நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 300லேருந்து இருக்குது. அதை விட கம்மியாக 50 rupees 55 rupees ஜும்காஸ் எல்லாமே இருக்குது. மேபி அதெல்லாமே நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து காட்டுறேன். அதெல்லாமே நார்மல் நம்மக்கிட்ட இருக்க இமிடேஷன் இயரிங்ஸு, மீனாக்காரி இயரிங்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்மக்கிட்ட வரம் கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஆக்சுவலி நிறைய இயரிங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ இந்த வீடியோலேயே, ஏன்னா இதுவே ரொம்ப லென்த்தியாக போயிடும் அப்படிங்கிறதுனால. நம்மக்கிட்ட 20 rupeesலேருந்து இயரிங்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்மக்கிட்ட வந்து நிறைய நான் ஸ்டாக் பண்ணியிருக்கேன். இயரிங்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, ஸ்க்ரன்ச்சீஸ் இருக்குது, ஹேர் கிளிப்ஸ் இருக்குது, ஹேர் பவுஸ் இருக்குது, அலிகேட்டர் கிளிப்ஸ் இருக்குது. அண்ட் இயரிங்ஸ்லேயே நிறைய வெரைட்டி. இஃப் யூ வாண்ட் வெஸ்டர்ன் வி ஹேவ் வெஸ்டர்ன், கொரியன் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஃபியூஷனாக வந்து போடணும் அப்படின்னாலுமே வந்து என்கிட்ட நிறைய இயரிங்ஸ் இருக்குது. ஆக்சுவலி வந்து நிறைய ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். இன்னும் டைம் ப்ராப்ளம்னால வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால எதுவுமே போஸ்ட் பண்ண முடியாமல் இருக்குது. சீக்கிரமாக நான் வந்து நிறையா போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு எப்படி நீங்கள் இப்போ ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ பார்த்தீங்களோ அதே மாதிரி இந்த நார்மல் இயரிங்ஸுமே லைக் நான் சொன்ன மாதிரி 20 rupeesலேருந்து என்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. 20 rupeesலேருந்து என்னென்ன இயரிங்ஸ்லாம் இருக்குது, நெக்ஸ்ட் ரேஞ்சஸ் எல்லாம் என்னென்ன வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் வெரி சூன் உங்கள் எல்லாத்துக்குமே இன்னொரு குட் நியூஸ் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன்.
ஸோ அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து வெரி பிக் தேங்க்யூ. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போ நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்குறப்போ மேபி தம்ப்நெயில்ல இருக்க ஃபோட்டோ இடையில அந்த ஜுவல்லரி வீடியோ போட்டதில் வந்து மேபி நான் வித்தியாசமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா தட் இஸ் பிஃபோர் ஹேர் கட், திஸ் இஸ் ஆஃப்டர் ஹேர் கட் இந்த வீடியோ. லாஸ்ட் வீக்கே வந்து இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருந்துருக்க வேண்டியது. என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, நான் ரெக்கார்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எடிட் பண்ணும்போது பார்த்தா வாய்ஸே வந்து காணோம். என்ன ப்ராப்ளம் ஆச்சு, என்ன இஷ்யூ ஆச்சுன்னே தெரியல. நான் சார்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தா சார்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ எகெயின் வந்து இந்த சேம் அட்டையர் சேம் லுக்லேயே உட்காந்து உங்ககிட்ட நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அதனால தான் தம்ப்நெயில்ல இருக்க ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு மேபி டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் நான் முன்னாடியே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட தான் வந்து இருக்கலே நான் லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். மேபி யூ கேன் செக் இன் அதர் வெப்சைட்ஸ், மற்ற சைட்ஸ்லாம் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். குவாலிட்டி வந்து நீங்கள் யூ கேன் பிளைண்ட்லி ட்ரஸ்ட் மீ, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இதோட குவாலிட்டி எல்லாமே. ஒரு தடவை நீங்கள் வந்து வாங்கி பாருங்கள். வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஃபீல் ஆகும், ஓகே திஸ் ப்ராடக்ட் இஸ் வர்த் தி ப்ரைஸ் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் நீங்களே வந்து நிறையா நம்மக்கிட்ட வந்து வாங்குவீங்க. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை கஸ்டமர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். மெனி சப்ஸ்கிரைபர்ஸ் டர்ன்ட் அஸ் கஸ்டமர்ஸ், அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுட்டு நிறைய பேர் என்கிட்ட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வெரி பிக் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் இன்னொரு குட்டி நோட்டோட நான் இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து ரீசெல்லிங்குமே வந்து பண்ணிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா யூ கேன் ஜாயின் ஆஸ் அ ரீசெல்லர் டு மீ. நிறைய பேர் வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஈவன் லாஸ்ட் தேர்ஸ்டே கூட ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணாங்க. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு இந்த ரீசெல்லிங் ப்ராசஸ். அதாவது நான் தனியாக பண்ணுறது இல்லாமல் ரீசெல்லிங்குமே வந்து இட்ஸ் கோயிங் வெரி குட். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் இருந்த இடத்துல நீங்கள் இருந்துகிட்டே வந்து யூ கேன் ஏர்ன். ஸோ அது என்னென்னா, நான் போஸ்ட் பண்ணுற இமேஜஸை நீங்கள் தனியாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இதுக்கெலாம் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி யூ கேன் போஸ்ட். நான் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கோட் பண்ணியிருக்கேன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 400 rupees நான் கோட் பண்ணியிருக்கேன்னா என்னோட ரீசெல்லர்ஸ் உங்களுக்கு வந்து நான் அதில் லெஸ் ப்ரைஸில் தான் தருவேன். ஸோ பேஸ்ட் ஆன் தி திங்ஸ் நான் உங்களுக்கு லெஸ் ப்ரைஸில் வந்து தருவேன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 350க்கு உங்களுக்கு தரேன் வைங்க. நான் 400 ரூபாய்க்கு கஸ்டமர்ஸ் கொடுக்குறது ஒரு ரீசெல்லர்ஸ் வந்து உங்களுக்கு நான் 350க்கு தரேன் அப்படின்னா நீங்கள் அதை வந்து உங்களோட ப்ராஃபிட் வச்சு நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும்தான் உங்களோட வேலை. ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா நான் இங்கேருந்தே வந்து எல்லாத்தையுமே ஷிப் பண்ணி பேக் பண்ணி ஷிப் பண்ணி ப்ராப்பராக வந்து கஸ்டமருக்கு வந்து அனுப்பிச்சிடுவேன். ஸோ யூ ஆர் லைக் மீடியேட்டர்ஸ், அவ்வளோதான். தவிர உங்களுக்கு இந்த பேக்கிங்கோ ஷிப்பிங்கோ எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது. பட் ஸ்டில் யூ கேன் ஏர்ன் அட் யுவர் டோர் ஸ்டெப். வீட்டில் வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இப்போ நினைப்பீங்க வீட்டில் வந்துட்டு ஏதாவது ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். ஈவன் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி எல்லாமே உங்களுக்கு நான் வந்து பண்ணிடுவேன். நீங்கள் வந்து தனியாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி இல்லை பேஜ் க்ரியேட் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து சேல் பண்ண வந்து ஆரம்பிக்கலாம். இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வரம் கலெக்ஷன்ஸ் இன்ஸ்டா பேஜ் அண்ட் நம்மளோட யூடியூப் சேனலோட இன்ஸ்டா பேஜும் இருக்குது. மறக்காமல் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் வந்து வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு. லவ் யூ ஆல். கண்டிப்பாக இப்போ நம்ம காமிச்சது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நியூ கலெக்ஷன்ஸ் வர இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி வீடியோஸ் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா வரும் என்னென்ன மாதிரி ஜுவல்லரிஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. வாட்ஸ்அப் குரூப்லேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் வந்து பார்க்குறேன். Until then, it's Tata Bye Bye from your Nandini. Take care.